சிறந்த முத்திரைகளை வழங்கி வரும் முத்திரை ஆசான் ஏகலட்ச ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். சித்திரை மாதத்தின் 2வது நாளில் மாத சிவராத்திரி நாள் இன்னைக்கு. அதுபோக பிரதோஷ நாள். இந்த பிரதோஷ நாளில் நம்ம சிவனை பற்றி நினச்சி சிவலிங்க முத்திரையெல்லாம் செய்வது நல்லது. அந்த விஷயத்தில் இன்றைக்கி நம்ம இந்த சிவராத்திரிக்கும் அதுபோக பிரதோஷ வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு முத்திரை. அது என்னென்னா காமதேனு முத்திரை. காமதேனுங்கிறது பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் பழைய காலத்தில் வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பசு போல் இருக்கக்கூடியது. அது எல்லா தெய்வமும் அடங்கின்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டாலும் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காமதேனு முத்திரையை நம்மளுடைய கைகள் மூலமாக செய்து நமக்கு எண்ணங்கள் எது ஈடறணுமோ அந்த எண்ணம் ஈடக்கூடிய விஷயத்தையுமே நாம் நினைத்த விஷயத்தை வெற்றி அடையக்கூடிய விஷயத்தையும் மன அமைதிக்குமே தன்னம்பிக்கைக்குமே மேலும் நம்முடைய மணிப்பூர சக்கரத்தை சீராக இயக்கி நன்மை கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் செய்வதற்காக தான் அந்த முத்திரை பயன்படுத்த போகிறோம். அதுக்கு உதவி செய்யக்கூடிய முத்திரை. அந்த முத்திரை எப்படி செய்ய போகிறோம்னா, நம்மளுடைய கைகளில் இடது கையை உள்ளே நல்லா மடக்கிறோம். ஃபுல்லாக மடக்கிட்டோம். இப்படி வச்சுட்டு இப்படி மடக்கி வச்சு இப்படி வச்சுக்கிறோம். எந்திரிச்சு உட்காந்து முதுகு நேராக வச்சுக்கிங்க. அப்போ தான் சக்தி கிடைக்கும். வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிறோம். இது வெற்றி முத்திரை மாதிரி லிங்க முத்திரை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வலது கையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆள்காட்டி விரல், நடுவிரல், கட்டை விரல் 3 தொட்டுக்கிட்டு இப்படி வச்சுக்கிறோம். ஒரு மான் முத்திரையோட சிம்பிள் மாதிரி இப்படி வச்சு அதை கொண்டு இந்த இடது கையோடைய நடு விரல் இருக்கு இல்லையா, அதை தொட்டும் தொடாமல் வச்சுக்கிறோம். இப்படி தொட்டும் தொடாமல் வச்சுக்கிறோம். இது போல் இது மாதிரி தொட்டும் தொடாமல் வைக்கணும். இந்த பக்கம் இப்படி மூடி இருக்கும். இடது கையில், வலது கையில் இப்படி இருக்கும். வியான முத்திரையை நீட்டி வச்சு அப்படி இருக்கும். வியான முத்திரை இப்படி வைப்போம். அந்த வியான முத்திரை நீட்டி வச்சா மான் முத்திரை. அந்த முத்திரையை கொண்டு நம்ம இப்படி தொட்டும் தொடாமல் வைக்கணும். ஸோ தொட்டும் தொடாமல் வச்சுட்டு நெஞ்சு நேரம் வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு நீங்கள் கண்களை மூடி அப்படியே அமர்ந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லலாம். அல்லது நீங்கள் அப்படியே மணிப்பூர சக்கரத்தை மட்டும் கவனிச்சுட்டு இருக்கலாம். இல்லை உங்களோட மூச்சை மட்டும் நீங்கள் கவனிச்சுட்டு உட்காரலாம். அவங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த எண்ணம் பாசிட்டிவான எண்ணம் வேணுமோ அந்த எண்ணங்கள் நீங்கள் மூச்சை இழுக்கும்போது உள்ளே போகிற மாதிரியுமே உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வெளியே போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் உட்காந்துக்கலாம். அப்படி உட்கார உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டு உட்கார அதை இந்த காமதேனு முத்திரை அப்படிங்கிறது ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஸோ இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அதுபோல் நம்ம சிவனுடைய ஆற்றல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய 7 சக்கரங்கள் வழியாக இயங்கக்கூடியது. சிவன்கிட்ட சப்த ரிஷிகள் 7 பேருமே போய் தியானம் கற்றுக்கிட்டாங்க. அது மூலமாக உலகத்தையே சொல்லிக் கொடுத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா. நமக்குள்ள கூட இந்த சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா நம்மளுடைய 7 சக்கரம். இந்த 7 சக்கரம் தான் சப்த ரிஷிகள். அந்த 7 சக்கரத்துக்கும் சிவபெருமானோட சக்தி கொடுக்குறாரு. அந்த சக்தியின் மூலமாக இந்த 7 சக்கரம் இயங்கி நம்மளுக்கு நல்ல ஆற்றலை உலகம் முழுக்கக்கூடிய அத்தனை பிரபஞ்ச ஆற்றலையும் நம்மளுக்குள்ள சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை செய்யுது. அப்போ சிவராத்திரி அப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஈர்த்த சக்தி உடம்புல வேலை செஞ்சு குண்டல சக்தியை மேலே இருக்கும். அந்த குண்டல சக்தியை சிவன் சக்தியாக செயல்பட தொடங்கும். அப்போ வருடத்துக்கு ஒரு முறை சிவராத்திரி வரும்போது அவனுடைய ஆற்றல் அளப்பரிய ஆற்றலாக இருக்கும். இது ஈர்த்தோட சக்தி. இந்த மாத சிவராத்திரியும் அது மாதிரி இருக்க தொடங்கும். அதனால் நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் இந்த பயிற்சி செய்யலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த காமதேனு முத்திரை பயிற்சியை வச்சுக்கிட்டு சிவன் நினைச்சு உட்காரும்போது உங்களுடைய 7 சக்கரங்கள் இயக்கம் தொடங்கி உங்களுக்குள்ள தேவையான நல்ல ஆற்றலை கொடுக்கும். யாருக்கெல்லாம் தேவை என்று சொல்ல மாட்டேன், எல்லாருக்குமே தேவை. அனைவரும் பயன்படுத்தி வளம் நலம் கேட்டு வாங்கன்னு கேட்டு இவனை வேண்டிக்கிறேன். மேலும் இந்த அற்புதமான ஒரு முத்திரையை வழங்கிய பிரபஞ்சத்திற்கும் அனைத்து குருமார்களுக்கும், கற்றுக்கொண்ட அனைத்து குருமார்களுக்கும், அனைத்து அன்பர்களுக்கும், காலை சக்கர அன்பர்களுக்கும், குலபாரணையர்களுக்கும், லோட்டஸ் நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்க. நன்றிங்க. மிக சிறப்பு. இரவு முத்திரையும் அதுவும் அந்த வயசுக்கு தேவையான சிறப்பு முத்திரையையும் நமக்கு வழங்கி வரும் ஆசான் ஏகலட்ச ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க. நன்றி.